ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 60. கௌசல்யை பித்து பிடிச்சவளை போல தரையில உட்கார்ந்துண்டு தேகம் நடுங்க உயிரில்லாத ஒரு பிராணி போல, சுமந்திரரே, ரதத்தை திருப்பி சீக்கிரத்துல ராமலட்சுமணர்கள் சீதை எல்லாம் இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சுண்டு போங்கோ. அவளை விட்டு ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன். தண்டகாரண்யத்துக்கு என்ன கொண்டு போய் விடுங்கோ. அவளை பார்க்காட்டா நான் யமலோகத்துக்குத்தான் போவேன் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு நெஞ்சு அடைக்க பேச முடியாம இருந்தா. அதை பார்த்துட்டு சுமந்திரர் கையை வணங்கி, தேவி, ராமனை விட்டு பிரிந்ததால் உண்டாகும் சோகத்தையும் ராமனுக்கு என்ன கஷ்டம் வருமோ அப்படிங்கிற எண்ணத்தையும் மனக்குழப்பத்தையும், ஐயோ ராமன் என்னவெல்லாம் கஷ்டப்படுவானோ அப்படின்னு நினைச்சுண்டு தங்களுடைய தேகம் தவிக்கிறதையும் முதல்ல விடுங்கோ. தங்களுடைய புத்திரனுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் என்பது இல்லவே இல்லை. அயோத்தியில இருக்கிறத விட ரொம்ப ஆனந்தமா இருக்கா. அதனால நீங்க இப்படி துக்கப்படுறது அவசியமே இல்லை. மகானுபாவனான லக்ஷ்மணன் தர்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சின்றவன். இந்திரியங்களை அடக்கி வெகு ஜாக்கிரதையோடு ராகவனுக்கு சகல கைங்கரியங்களையும் பண்ணிண்டு உத்தம லோகங்களை அவன் சம்பாதிச்சுருக்கான். ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டுல இருந்தா கூட சீதை அயோத்தியில தன்னோட அந்தப்புறத்துல இருக்கிறது போல தன் மனம் பிராணன் எல்லாத்தையும் ராமன் கிட்டக்க வச்சு பயமில்லாம சந்தோஷமா இருக்கா. காட்டுல வசிக்கிறதால அவளுடைய மனதுல கொஞ்சம் கூட கிளேசம் இல்ல. பிறந்தது முதல் காட்டிலேயே வளர்ந்தவள் போல வனவாசமே தனக்கு தகுந்த பதவி என்பது போல அவ நடந்துக்கிறா. அயோத்தியில் இருக்கும் போது அழகிய தோட்டங்களுக்கு போய் ராமனுடன் வினோதமாக காலம் கழித்தது போல கோரமான ஜந்துக்கள் இருக்கக்கூடிய காட்டிலும் சந்தோஷமா சஞ்சாரம் பண்றா. தன்னுடைய மனசையும் புத்தியையும் ஆத்மாவையும் ராமன் கிட்டக்க வச்சு சிறு குழந்தை போல கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கா. சீதையின் மனசு ராமனிடத்துலதான் லயிச்சிருக்கு. சீதையின் பிராணன் ராமனிடத்துல வேரூன்று இருக்கு. ராமன் இல்லாட்டா அயோத்தியா நகரமும் கோரமான வனத்தை போலத்தான் அவளுக்கு தோணும். ராமன் தங்கிட்டக்க இருந்தா பயங்கரமான காடு கூட அயோத்தியை போல அவளுக்கு தோணும். போகும் வழியில கிராமங்களையும் நகரங்களையும் மரங்களையும் நதிகளை பற்றின பல விஷயங்களையும் ராமன் கிட்டையோ லக்ஷ்மணன்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இந்த வனவாசம் அவளுக்கு ஒரு தோட்டத்துல விளையாடுறது போலதான் இருக்கு. கைகேயிய பத்தி அந்த குழந்தை ஒரு வினோதமான வார்த்தையை சொன்னா அப்படின்னு சொன்னார். உடனே ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டேன். அயோத்தியிலேருந்து புறப்பட்டு போகும்போது சீதை கைகேயிய பத்தி ரொம்ப கடுமையா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்ப சொன்னாக்க கௌசல்யைக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு அஜாக்கிரதையால சொல்ல ஆரம்பிச்சுட்டேனே. ஆனா வயதான இந்த சக்கரவர்த்தியும் இவளும் இத கேட்டா உயிரையே விட்டாலும் விட்டுடுவாளே, இதை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு அது வெகு சம்ஸ்காரமான வார்த்தைகள், ஞாபகம் பண்ணி அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துக்கப்படுறத பார்த்து எனக்கும் அது மறந்தே போச்சு அப்படின்னு பேச்ச மாத்தி கௌசல்யனுடைய தாபத்தை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கும்படியான இனிமையான வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பிச்சார். வழி நடந்த களைப்பு, காற்று, மழை, வெயில், இதனாலெல்லாம் சீதையனுடைய காந்தி கொஞ்சம் கூட மாறல. காந்தியுடைய சீதையின் முகத்தில் இருந்து தேஜஸும் அழகும் ஒரு நிமிஷம் கூட மாறவே மாறாது. அவளுடைய வார்த்தையினுடைய இனிமையை என்னன்னு சொல்றது. செம்பஞ்சின் ரசத்தால் இதுவரை அலங்கரிக்கப்பட்ட அவளுடைய பாதங்கள் இப்போது அது இல்லாட்டா கூட காட்டுல மேடு பள்ளங்கள்ல நடந்து அந்த வருத்தத்தால தாமரை மொட்டுக்களை போல காந்தியோட தான் இருக்கு. ஆபரணங்களை அணிந்து கொள்வதில் அவளுக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதனால எந்த இடத்திலும் எந்த சமயத்திலும் அவைகளை தரிச்சு கொண்டே இருக்கா. பாத சிலம்புகள் மதுரமாக ஒலிப்பதற்கு ஒத்து அவ உய்யாரமா தான் நடக்கிறா. யானையாவது சிம்மமாவது புலியாவது இன்னும் மற்ற துஷ்ட மிருகங்களையாவது பார்த்துட்டா ராமனுடைய கையை புடிச்சுண்டு போறதுல அவளுக்கு பயமே இல்லை. நீங்கள் அவளை பத்தி வருத்தப்படவே வேண்டாம். ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்த இந்த சரித்திரம் சூரிய சந்திரர்கள் உள்ள வரையில் லோகத்துல வழங்கிண்டு இருக்கும். அவள்லாம் கொஞ்சமும் வருத்தம் இல்லாம ஆனந்தமா மகரிஷிகள் அனுஷ்டித்து வந்த மார்க்கத்திலே மனசை செலுத்தி காட்டுல கிழங்குகளையும் பழங்களையும் தின்னண்டு
குதூகலமாக சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தைகளை காப்பாத்திண்டு இருக்கா அப்படின்னு சுமத்ரர் பல காரணங்களை எடுத்து சொன்னாலும் கூட கௌசல்யைக்கு தன்னுடைய துக்கம் குறையாம, ஹா ராமா, என் அருமை குழந்தாய், ஹா ரகுகுல திலகா அப்படின்னு அவ புலம்புறத கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 60வது சாப்டர் முடிக்கிறா. இதை தொடர்ந்து 61வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.